ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோல மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூவ தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல வரக்கூடிய படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு அண்ட் வந்து இந்த படத்த வந்து பார்க்கலாமா, வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து படத்தோட ஆரம்பத்துல ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து தன்னை யாரோ வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து கனவு கண்டேன். இது வந்து உண்மையா என்ன அப்படிங்கறத வந்து செக் பண்ணிட்டு அவங்க மேல வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து தஞ்சை புகுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த நபர் யாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மன்மதன் ஸ்டைல ஒரு ஒரு ரேப் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து காமிக்கிறாங்க. அது பண்ணது யாரு அப்படிங்கன்னா நம்மளோட ஹீரோ தான். அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கும்போதும் வந்து அவர் தான் வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் ஆயுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு, அந்த கேஸ் ஃபைல் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் வந்து படத்தினுடைய கதாநாயகன் 3 பேருமே வந்து சோசியல் மீடியாவுல பெரிதளவுல அண்ட் வந்து அந்த ஏரியாவுல வந்து பெரிதளவுல வந்து பேசப்படுற ஒரு நபர்களா வந்து மாறிடுறாங்க. ஸோ இவங்கள செலிபிரிட்டியா ஆக்குன அந்த நபர் வந்து யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ அத தேடி போகும்போது இவங்க என்ன மாரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் அண்ட் வந்து இவங்க என்ன மாரியான ஒரு பிரச்சனைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால ஏன் இந்த ஒரு ரிவெஞ்ச் வந்து இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல வந்து இருக்கும். மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்து வந்து சொல்றேன். பட் ஆனா இந்த படத்துல சொல்லப்பட்ட மெயினான அந்த ஒரு பிளாட், இந்த பிளாட் வந்து என்ன அப்படின்னா வந்து, ஆ இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவுல ஒருத்தர வந்து தப்பா பேசி, ஒருத்தர வந்து தப்பா அவர பத்தி வந்து வீடியோ போட்டு, அவர வந்து நம்ம ஈஸியாவே வந்து கெட்டவரா வந்து காமிச்சிட முடியும். ஏன்னா, அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகம் வந்து இருக்கு. ஸோ இப்படி காமிக்கப்படுறதுனால அவரோட லைஃபே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு இவங்க மெசேஜா வந்து கன்வே பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருந்தது. அண்ட் வந்து ஓவரால் ஒரு நல்ல ஒரு பிளாட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு கதை தான். பட் ஆனா இந்த படத்துல திரைக்கதையா ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல இல்ல, நெறைய இடங்கள்ல வந்து கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்து வந்து சொல்றேன். பட் ஆனா இந்த படத்துல நாசரும் அண்ட் வந்து வரலட்சுமி சரத்குமாரும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய இடங்கள வந்து உண்மையிலேயே டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து படம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்த மாரி தான் வந்து எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. குறிப்பா அந்த ஒரு மெசேஜுக்கு வந்து கன்வே ஆனாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மெசேஜ் கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க டுவர்ட்ஸ் த ரிவ்யூ. சாரி கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. அத வந்து செம்மையாவே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க ஸ்க்ரீன்ல. அடுத்தது அந்த பாதிக்கப்படுற நபரா வந்து நாசர் சார் வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் வந்து நல்ல இன்ட்ரஸ்டிங்காவே வந்து எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்க்குற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்ல. ஸோ ஓவரால் படத்த வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே நாசர் சார் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அண்ட் வந்து வரலட்சுமி சரத்குமார் பண்ண அந்த ஒரு கேரக்டரும் வந்து நல்லா இம்ப்ரெசிவா ஓரளவுக்கு வந்து இருந்த மாரி தான் வந்து இருந்தது. அண்ட் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து இவங்க சொல்ல நினைச்சதும் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் இத தவிர இந்த படத்துல வந்து எதுவுமே வந்து இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். குறிப்பா வந்து என்ன அப்படின்னா வந்து, இந்த ஒரு மெசேஜ் அதாவது வந்து சோசியல் மீடியாவ வச்சு வந்து ஒருத்தர் ஈஸியா வந்து தப்பான நபரா வந்து திரிச்சு காட்டிற முடியும் அப்படின்ட்டு வந்து இவங்க சொன்ன அந்த ஒரு மெசேஜ், அதனால வந்து ஒரு லைஃபே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து ஓகே தான். பட் ஆனா அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டு வந்து கடைசியில வச்சுட்டு, அதுவரையும் வந்து எந்த ஒரு கிரிப்பிங்கா ஸ்க்ரீன் பிளேய வந்து கொண்டு போகாம படத்த வந்து எடுத்திருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து படம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. நெறைய இடங்கள்ல வந்து இந்த படத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிரலாமா அப்படிங்கிற மாரியும் வந்து எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஓகே பரவால்ல, அந்த மெசேஜயாவது கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ இதான் வந்து இந்த படத்துல உள்ள மெயின் தீமா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து இருந்தது. பட் ஆனா அதுவரையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த படத்த வந்து பார்க்கறதுக்கெல்லாம் வந்து பொறும வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னை யாரோ வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டு வந்து கேஸ் குடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறம் அது வந்து ஹீரோ தான் அப்படிங்கிற மாரிலாம் வந்து ப்ரூவ் ஆகுறது. இதுவரைக்கும்லாம் படம் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவா தான் இருந்தது. ஆனா அதுக்கு வந்து ஹீரோவுக்கு ஒரு சாங்க போட்டு, ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன வந்து குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த கதைய வந்து இவங்க அந்த ஒரு கிளைமாக்ஸ் போர்ஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போறேன்ட்டு வந்து மெதுவா ஒரு மாரியா வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பிங்காவே வந்து கொண்டு போகாம வந்து கொண்டு போனது, இன்ட்ரஸ்டிங்காவும் வந்து படம் வந்து இல்லாம போனது. இது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து எனக்கு பெரிதளவுல வந்து டிராபேக்கா தான் வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் கேரக்டர்ஸ் வைஸே வந்து எனக்கு வரலட்சுமி சரத்குமாரோட கேரக்டரும் அண்ட் வந்து நாசரோட கேரக்டரும் வந்து இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து பெர்சனலா ஃபீல் ஆயிருந்தது. ஸோ இது போக வந்து படத்துல நடிச்சிருந்த ஹீரோயின் அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீசர், ஸோ இவங்கலாம் என்ன கேரக்டர் வந்து குடுத்திருந்தாங்களோ அதெல்லாம் வந்து நேர்த்தியா தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர அவங்க வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து மியூசிக்லாம் கூட இன்னும் கூட வந்து நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து படம் பார்க்கும்போது ஃபீல் ஆயிட்டே வந்திருந்தது.
அண்ட் மத்தபடி வந்து இந்த படத்த வந்து ஓவரால் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்மளோட கேட்டகரி லிஸ்ட்லேயே வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல தான் இந்த படத்த வந்து நான் கொண்டு போயிட்டு வந்து வைப்பேன். ஸோ மத்தபடி வந்து இந்த படத்துல வந்து பெருசா வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து எதுவும் இல்ல. ஸோ அதனால வந்து இந்த படத்த வந்து நான் சஜெஸ்ட்லாம் வந்து பண்ண மாட்டேன். இந்த படத்த வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து இல்ல அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிறலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோ, வேற ஒரு விமர்சனத்தோட உங்கள வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.